வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம் காணொலி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. இந்த குரு பயிற்சி 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? பொதுவா குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டிய விஷயம். எப்பவுமே பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு புலம்பல் இருக்கு, எந்த பயிற்சி வந்தாலும் எனக்கு மாற மாட்டேங்குது அப்படின்னு. அந்த மாதிரி குரு பயிற்சி வந்தா மாறுமா அப்படிங்கிற சில விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்றேன். வீடியோ முழுக்க பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. குரு பயிற்சின்னு சொல்லும் போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு பயிற்சி உச்ச குருவாக 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலத்தை கொடுப்பாரா, இல்லை சங்கடத்தை கொடுப்பாரா, எங்கெல்லாம் கவனமா இருக்கணும், எங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் இந்த குரு பயிற்சி வச்சு முடிவு பண்ணலாம். சனி பயிற்சின்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம். என்னன்னா இந்த சனி என்ன பண்ணுவாரு, நம்ம கஷ்டத்தை கொடுத்துருவாரா, நம்ம மேல வரும் முடியுமா? இந்த சனி பயிற்சி வந்தனாலே பயம் எல்லாத்துக்குமே பொதுமக்களுக்கு இருக்கும். ஆனா குரு பயிற்சி வந்தா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு, குரு வந்து காப்பாத்திடுவாரு, அதான் உண்மை. ஆனாலும் குரு பயிற்சி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுமா, சனி பயிற்சி எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணுமானா கிடையாது. குரு பயிற்சினா ஒரு சில பேருக்கு நன்மைகள் செய்யும், ஒரு சில பேருக்கு சில பாதகங்களை செய்யும். சனி பயிற்சி இருந்தாலும் அப்படிதான், சில பேருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும், சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப இந்த குரு பயிற்சி உச்ச குருவாக 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரும்போது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். தங்க நகைகள்லாம் இப்ப ஆபரண தங்கம் வாங்கவே முடியல, இனிமேனாவது வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உச்ச குரு உள்ள வரும்போது இன்னும் மென்மேலும் நகை விலை அப்படிங்கிறது உயர்வை உச்சகட்டத்தை தொடும். இது உண்மையான விஷயம். அடுத்த வருஷத்துக்குள்ள குரு பயிற்சி, இந்த உச்ச குரு வந்து அடுத்த வருடம் வரைக்கும் இருக்கும். 2027க்குள்ள 2 லட்சம் ரூபாய் வரலன்னா அது கண்டிப்பா வந்துடும். ஏன்னா உச்ச குரு உள்ள வரும்போது கண்டிப்பா வரும். அதனால சிறுக சிறுக அந்த குருவோடைய திருவருளால், குருவோடைய திருவருள் அப்படின்னா அது தங்கத்துக்கு இருக்கு. ஒரு சின்ன சின்ன வெள்ளியை வாங்கி அப்புறம் தங்கத்தை வாங்குங்க, அதுவும் உங்களுக்கு சேவிங்ஸா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு அது முக்கியமானதா இருக்கும்னு சொல்லி அந்த குரு அருளும் கிடைக்கும். குருக்கு ரொம்ப பிடிச்சது தங்க நகைகள், தங்க விஷயங்கள். அந்த தங்கம் ஒரு போட்டு தங்கனாலும் நம்ம வீட்டுல வச்சுக்கணும், இல்ல அணிய பெண்கள் வந்து தங்கத்தை அணியணும். அப்படிப்பட்ட அந்த உச்ச குரு உள்ள வராரு அப்படின்னா, அந்த பொதுவா குரு வந்தாலே நல்லது பண்ணுவாரு. உச்ச குரு உள்ள வந்தா மிகப்பெரிய கௌரவம், பட்ட பதவி சில பேருக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த குரு பயிற்சி பெரிய மைனஸ் எல்லாம் இல்ல, பிளஸ் தான். அதனால உச்ச குரு உள்ள வந்தாருன்னா நிறைய பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும், நிறைய பேருக்கு திருமணம் ஆகும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உயரிய கௌரவப்பட்ட பதவி கிடைக்கும். நிறைய பேருக்கு அது இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா கிடைக்கும். இந்த குரு பயிற்சி ஜூன் 2க்கு மேல் அந்த பக்கத்துல இருக்க சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது குருவோடைய திருவருள் கிடைக்கும். இந்த குரு எங்கெல்லாம் பாக்குறாரு, யார் யாருக்கெல்லாம் இந்த வருடம் 2026 ஜூன் 2க்கு மேல யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போறாரு, கண்டிப்பாக 5ஆம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடகம் தன்னுடைய 5, 7, 9 அப்படிங்கிற பார்வைக்கு ஒரு பலன் இருக்கு. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பொதுவாவே குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல ஒரு பலனை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பலன் அதிகம்னா தோஷம் இருக்கும், நிவர்த்தியாகும், புண்ணியங்கள் சேரும். அந்த கட்டம் வந்து மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும், நன்மை செய்யும். தீமை செய்யலாம், நன்மை அதிக அளவுல செய்யும். அப்படிங்கும் போது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தன்னுடைய பார்வை மூலமாக விருச்சகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்கிறார்.
5, 7, 9 அப்படிங்கிற பார்வையில பாக்குறார். அப்படிங்கும்போது இந்த 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா காத்திருக்கு. டாப் மோஸ்ட் அந்த 3 மெம்பர்ஸ். சரி, அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல குரு வராரு அப்படின்னும் போது சில இடத்துல ரொம்ப யோசிப்பீங்க, என்ன மாதிரி பலன் நடக்க போதோ, நோய் எதிரி இன்னொரு ரோக சத்துருஸ்தானத்துக்கு வராரு, என்ன பண்ண போறாரு. குரு வரும்போது இன்னொரு ரோக சத்துருஸ்தானத்துக்கு குரு வரும்போது கண்டிப்பா சில வளர்ச்சிகள் ஏற்படும். அதன் மூலியமா போராம போட்டி எதிரிகள் அப்படிங்கறதெல்லாம் வரும். ஆனாலும் அதை நீங்க வெற்றி கொள்ளக்கூடியதாக அந்த குரு பண்ணுவாரு. கண்டிப்பா மறைறாரே குரு அப்படின்றீங்க. ஆனாலும் 6ல குரு இருக்கும் போது உடம்பு நிலையை நீங்க சரியா வச்சுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இப்ப கண்டிப்பா பண்ணுவீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் டயட் பிளான் இல்ல, எதுவுமே சரியா நம்ம ப்ராசஸா சாப்பிடல, கரெக்டா உடம்ப பாத்துக்கல, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இப்ப சரியாகக்கூடிய நிலை. அப்புறம் உங்களுடைய கடன் தொந்தரவு அதெல்லாம் எப்படி இருக்கும், கடன் இப்ப சரியாகும், கடனை மேனேஜ் பண்ணுவீங்க, லோனை அடைப்பீங்க. நிறைய பொருளாதார வளர்ச்சி வரும்போது லோனை அடைக்கக்கூடிய பிராப்தமும் இப்ப அமையும். சரி, 6ஆம் இடத்துல குரு மறைகிறாரு அப்படிங்கும் போது 6ஆம் இடத்து பலனை என்னென்ன பண்ணுவாரு, நோய் எதிரி கடன் அப்படிங்கிற 3 விஷயமும் உங்களுக்கு சரியாகுதுன்னா அது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த 6ல மறையிறது அப்படிங்கிறது உத்தியோகத்துக்கும் 6ஆம் இடம் தான் சொல்லுவாங்க. அப்ப வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், புது தொழிலை பண்ணுவீங்க, புது விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அப்போ அந்த உத்தியோகம் டாப் கிளாஸா போகும், ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி 6ஆம் இடத்து பலனை சொல்லிட்டே போலாம். இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு அப்படிங்கிறது நல்லது பண்ணுவாரா அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. 6ஆம் இடத்து குரு இதுவரைக்கும் 7.5 சனியில சிக்கி இப்போதாங்க அப்படியே பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். 7.5 சனியில இப்பதான் ஜென்ம சனி முடிஞ்சு இப்பதான் அப்படியே 2ஆம் இடத்து சனியில நிக்கிறேன். அது பொருளாதாரம் எங்க வருது, அதுதான் பெரிய விஷயம். ஆனா இப்ப ஒரு வளர்ச்சியை கொடுத்து எதிரிகளும் கொடுப்பாரு. ஆனா அந்த டஃப் காம்படிஷன் இருந்தாதான் ஜெயிக்க முடியாது. டஃப் காம்படிஷன் இப்ப கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டஃப் மட்டும் ரீசன் கிடையாது, டஃப் காம்படிஷன் மட்டும் ரீசன் கிடையாது. டஃப் கொடுத்தாதான் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்கிறதுனால இந்த குரு உங்களுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மை தான் போய் முடியும். உங்களுக்கு போட்டி போடுவாங்க, அந்த போட்டியில நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிதானே ஜெயிக்க முடியும், உடனே எடுத்தோடனே ஜெயிக்க முடியாது இல்ல. அப்ப அவங்க யாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் அது நீங்க சொல்ல முடியும். 6ஆம் இடத்த குரு தன்னோட இருக்கிற இடத்தோட குரு பாக்குற பார்வைக்கு பலன் அதிகம்ன்ற அடிப்படையில 5ஆம் இடத்துல 10ஆம் வீட்டை பாக்குறாரு. 5ஆம் பார்வையா 10ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்படிங்கும் போது தொழில் சிறப்படை, தொழில இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாம் சரியாகக்கூடிய இருக்கு. ஆட்டம் புண்ணியத்துல தொழில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் குரோத் பண்ணனே இப்போ அதுக்கான ப்ராசஸ் ப்ராஃபிட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த கால ப்ராஃபிட் கொடுக்கும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த ஃபாரின்ல எல்லாம் போய் உங்களுடைய தொழில் அதாவது பிசினஸ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி 10ல அந்த குரு பாக்குறாரு அப்படிங்கும் போது தொழில் ரொம்ப வேகமா வளரும். இந்த காலகட்டம் நீங்க எதை முயற்சி பண்றீங்களோ அது தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும், தொழில் வளரும். அதே மாதிரி பிசினஸ் மட்டும் இல்ல, உத்தியோகமும் சூப்பரா அமையும், ப்ரமோஷன் இருக்கும், உங்களுக்கு நல்ல பேர் கொடுப்பாங்க, மேலதிகாரியோடைய பலன் அதிகமா இருக்கும், மேலதிகாரி உங்களுக்கு ஃபேவரா போவாரு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பட்டம் பதவி புகழ் அப்படிங்கறதெல்லாம் சேர்ந்து அலங்கரிக்கக்கூடியதா இப்ப காலகட்டம் இருக்கும். சரி, அடுத்தது 12ஆம் வீட்டையும் பாக்குறாரு. 7ஆம் வீட்டுல 7ஆம் பார்வையா 12ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப என்ன நடக்கும், தொழில் அந்த நஷ்டங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், விரயங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்ப இவ்வளவு நாள் செலவு பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் இப்ப சரியாகக்கூடிய நிலைமை. நிறைய மருத்துவ செலவு ஆகுது, இல்ல ஒரு பக்கம் யாருக்காவது செலவு பண்றேன், ஏதோ அம்மாவுக்கு செலவு பண்றேன், அப்பாவுக்கு செலவு பண்றேன் அப்படின்னு செலவு தான் அதிகமாகுது, வரவு வரலையா அப்படின்னா செலவுகள் கண்ட்ரோலுக்கு வரும், உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்ப நீங்க இது சரியாகும். அதே மாதிரி தூக்கம் நல்லா கிடைக்கும், உங்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியா போகும். ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவுல குறையும். இப்ப நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம், ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை பத்தி தான் நிறைய பேசுறோம். அது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு ரீசன் என்னன்னா இந்த நவகிரகங்களுடைய அந்த இருக்கிற இடத்தை பொறுத்துதான், அந்த பாக்குற பார்வைக்கும் இருக்குன்றதுனால பண்டம் எடுத்து பாக்குறதுனால உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வந்தாலே பெரிய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். ரைட்டை ஃபுல்லா தூங்கலன்னா மறுநாள் எப்படி வேலை பார்க்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். இப்ப இந்த காலகட்டம் அந்த யோகத்தை கொடுக்கும்.
நிறைய நன்மைகள் நடக்கும். அடுத்தது 9ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்படிங்கும் போது தன குடும்ப வாக்கையே பாக்குறாரு. அப்ப தனத்துல பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். நிறைய காசு சம்பாதிப்பீங்க. இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமா, குடும்பத்துல சந்தோஷம், நிம்மதி, ரொம்ப சண்டை சச்சரவா இருந்துச்சுங்க, இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துடும். ரொம்ப நாளா மனைவியோட பேசுறதே இல்லைங்க, இப்ப பேசுவீங்க. சாதகமா உங்களுக்கு அமையும். அந்த பீரியட் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குடும்பத்துக்கு அமையும். பொருளாதாரம் மட்டும் இல்ல, உங்க வாக்குக்குன்னே ஒரு சரி மரியாதை இருக்கும். ரொம்ப நாளா எங்க ரிலேஷன்ல என்னோட வார்த்தைக்கு கூட செவி சாய்க்கலைங்க, அவங்க கிடக்குறாங்க அப்படின்றவங்க எல்லாம் இப்ப தன்னை போல பேசுவாங்க. சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களே கேட்க மாட்டேன்னு ஒய்ஃபு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றவங்க எல்லாம் இப்ப வாக்கு சித்தியாகி அவங்களுடைய வாக்குக்குன்னு ஒரு தனி மரியாதை, மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு எண்ணிலடங்கா ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நடை உடை பாவனைகள் எல்லாம் ரொம்ப டீசன்சியா, ஒரு நல்ல ஒரு குடும்பம் தெளிவுபடுறதுக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிய பர்ஃபெக்ஷனா வேலை பார்ப்பாங்க. அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்க்கு தகுந்த மாதிரி இந்த குரு மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுக்கும். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்களே முன்னேற்றங்களாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான காலகட்டம். இப்ப திசா புத்திகள் மட்டும் ஆட்சி உச்சம் பெற்ற திசையா நடந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஆனா இந்த 7.5 சனியில 2வது சனியிலும் இருக்கீங்க. அதே சமயத்துல குரு நல்ல இடத்துக்கு வராரு அப்படிங்கும் போது பாக்குறாருங்கும் போது நல்ல பலன்களே கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்ல, நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இப்போ நடக்க போகுது. இதன் மூலியமாக நீங்க நிறைய படிப்பினைகளை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடிய, சாதனை படைக்கக்கூடியதாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்ல. உங்களுக்கு தொழிலையோ இதுலயோ போட்டி இருந்ததுன்னா சரியாகக்கூடிய நிலைமையும் இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள்ல நடக்கும், கிடைக்கும். வெகுமதிகள் கிடைக்கும். எண்ணிலடங்கா ஒரு விஷயங்கள் நடக்கும். இந்த கும்பராசிக்காரங்க வியாழக்கிழமை தோறும் குரு குறையில 6 to 7 மணிக்கு சிவாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர 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 வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியும், குலதெய்வ வழிபாடு அபரிவிதமான வளர்ச்சியும் ஏற்படும். இப்போ ஜோதிட ஆலோசனைக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல யோக திசையா அவயோக திசையான ஆலோசனை பண்ண நீங்க இந்த நம்பருக்கு கீழே கூப்பிடலாம். இல்ல ஜாதகத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கூப்பிடலாம். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக துல்லியமாக 100% உங்களுக்கு கொடுப்பேன். தொடர்ந்து பாருங்க. உங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.